தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது, இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிரடியான மாறுதல் என்ன, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் முற்றிலுமாக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிம்ம ராசிக்காரர்களை தேடி நிறைவாக வரக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக இந்த வேலை அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கின்றன கிரகநிலைகள். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சூரியன் 9ல் உச்சம் பெற்றிருக்கிறார். ராசியின் அதிபதியான சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த ஒரு காரியத்தையும் நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய நல்ல ஆற்றலும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த வேளையில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான சிக்கல் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை கூட எளிய முறையில் சிம்மராசிக்காரர்கள் தீர்வு காண்பதோடு மன அமைதியையும் மகத்தான முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகத்தை ராசியின் அதிபதியான சூரியன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். உறுதியாகவே தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் நீச்ச நிவர்த்தி பெற்று புதனும் சூரியனுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் இனிமேல்தான் ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இருந்தே அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சூரியனின் உச்சமும் புதனினுடைய இணைவும். எனவே இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டும். மிக பெரிய அளவில் சிரமம் என்று நினைத்த பல காரியங்களை துணிச்சலுடனும் தைரியத்துடனும் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. கடைசி நேரத்தில் பலர் கைவிட்டாலும் கூட உங்களுடைய முயற்சியை விடாமல் செயல்படுத்தக்கூடிய உங்களுக்கு கடைசி நேரமாக இருந்தாலும் கூட அதில் வெற்றி பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியான சூரியன் மற்றும் புதன். சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். விரயத்தில் லாபத்தில் இருந்து ஆட்சி பலம் பெறுகிறார். பிறகு ஜென்மம் தனம் என பல இடங்களில் மாறி வலம் வர போகிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் சுபத்துவ பாதையில் வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் லாபஸ்தானத்தையும் ஆட்சி பலமும் பெற்று பலவாறு உங்களுடைய வாழ்வில் முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறார். எனவே துரிதமாக பல காரியங்களில் சந்தித்து வரக்கூடிய காரிய தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவை உறுதியாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பங்கள் நிறைவாகவே உங்களை தேடி சிம்மராசிக்காரர்களுக்கு வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் குரு பகவான் கர்மத்தின் இறுதியில் அமர்ந்திருக்கிறார். இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக லாபஸ்தானத்தில் நுழைய போகிறாருங்க. குரு பகவான் லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணம் இன்னும் சில தினங்களில் லாபஸ்தானத்திற்குள் நுழைய இருக்கும் குருவின் அமைப்பால் முன்னேற்ற வாய்ப்புகளை அதிரடியாகவும் தடாலடியாகவும் சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் குருவிற்கு நேர் எதிராக அஷ்டமஸ்தானத்தில் திருக்கணிதத்தின்படி நுழைந்து விட்டார் சனி. சனி குருவிற்கு நேர் எதிராக இருக்கும்போது குரு அவருக்கு நேர் எதிராக அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வருகிறாருங்க. எனவே பொருளாதார நிலை சீராகும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறதுங்க. மிக சிறப்பான ஆலோசனைகள் கிடைப்பதோடு பல்வேறு வகையான கடன் சார்ந்த சூழல்கள் இந்த தருணத்தில் விலகும். போட்டியும் பொறாமையும் விலகுவதோடு முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். குறிப்பாக கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வருவதோடு அடமானத்தில் உள்ள தங்க நகையை மீட்பது சொத்துக்களை மீட்பது போன்ற நல்ல வாய்ப்புகள் உறுதியாக இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களை தேடி வருகிறது. பணிபுரியக்கூடிய இடத்தில் பாராட்டு உங்களை வந்து சேரக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது.
குரு பகவான் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பிற்கு மாறக்கூடிய இந்த தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இல்லத்திலும் பல்வேறு வகையான மகிழ்ச்சி இரட்டிப்பாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்திருந்தாலும் பாக்கியத்தின்படி கண்டச்சனியாக தான் வலம் வருகிறார். எனவே இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் சனி சின்ன சின்ன சிரமங்களை ஏற்படுத்துவார் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இந்த வேளையில் அஷ்டமத்தை விட்டு விலகி முற்றிலுமாக சப்தமத்தில் அமருகிறார். அஷ்டம ராகுவின் பாதிப்புகள் குறையக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான காரியங்களில் கூட முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்க முடியும். ஏனென்றால் சப்தமத்தில் அமரக்கூடிய ராகுவின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய மன வருத்தம், தடை தாமதம், சிக்கல் என இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் சப்தமத்திற்குள் நுழைந்திருக்கக்கூடிய ராகுவால் உறுதியாக குறைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், இடமாறுதல் இந்த தருணத்தில் தக்க மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதே சமயம் மோட்சக்காரகரான கேதுவும் ஜென்ம ராசிக்குள் நுழைந்திருக்கிறாருங்க. இந்த தருணத்தில் சூரியனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்குள் வந்திருக்கக்கூடிய கேதுவின் அமைப்பால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பம் சற்று அதிகரிக்கலாம். ஆனால் அவை அனைத்தையும் தெளிவு பிறக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சற்று முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் சனியின் அமைப்பால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் உச்சம் பெற்று இந்த வேளையில் வலம் பெறுகிறார். அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட சுக்கிரனின் உச்சத்தின் காரணமாக இந்த தருணத்தில் விலை உயர்ந்த பொருட்களை, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள், அஷ்டம பாதிப்புகளை சிம்ம ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் முற்றிலுமாக விலக்கி விடுகிறார். எனவே நல்ல மாற்றம் உறுதியாக கிடைக்கும். மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் வலம் வருகிறாருங்க. விரயத்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப விரயங்கள் இனிமையாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அலைச்சலை சந்தித்தாலும் அதற்கேற்ற ஆதாயத்தை நிறைவாக கொடுக்கிறாருங்க மங்களகாரகன். எனவே விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக அமையும். பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள சிம்ம ராசிக்காரர்கள் உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வினைதீர்க்கும் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். தண்டனையாக இருந்த வாழ்க்கையில் இனிமேல் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடும்.